ஸோ நம்ம இப்போ பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கீஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு சேவரி கீஷு, ஸ்வீட் கிடையாது. ஸோ இதுக்கு ஸ்டஃபிங் வந்து என்னென்னா கீழே வந்து பஃப் பேஸ்ட்ரி இருக்கும், அதுக்கு மேலே ஃபில்லிங் வந்து மஷ்ரூமு கேரமலைஸ்ட் ஆனியன் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு மேலே கஸ்டர்ட் ஊற்றி பேக் பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, எல்லா பேக்கரியிலையும் கிடைக்கும், முக்கால்வாசி பேக்கரியில் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ கேரமலைஸ்ட் ஆனியன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கேரமலைஸ்ட் ஆனியன் தான் இந்த கீஷோட மெயின் ஸ்டார். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பஃப் பேஸ்ட்ரி நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன், அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ ஆனியன் போட்டுட்டு கேரமலைஸ்ட் ஆனியன் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டுருங்க, அப்போ ஆனியன் வந்து நல்லா சாஃப்டாக கேரமலைஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் சால்ட் போடலைன்னா அது ப்ரௌன் ஆகிடும், இது நமக்கு வந்து சாஃப்டாக குக் ஆகணும். ஓகே, ஸோ இது எப்படியும் ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். நான் ஒரு ஆனியன் தான் யூஸ் பண்ணுறேன், ஆக்சுவலி நான் ஒரு கீஷ் தான் பண்ணி காணிக்க போகிறேன், அதனால் ஒரு ஆனியன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு 3-4 மினிட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் வந்து கேரமலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஒரு பிளேட்டில். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஆயிலில் வந்து மஷ்ரூம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஆனியன் மட்டுமே நீங்கள் போடலாம், மஷ்ரூம் போடணுன்னு அவசியம் இல்லை, பட் என்கிட்ட மஷ்ரூம் இருந்துச்சு, அதனால் இந்த மஷ்ரூமையும் நல்ல ப்ரௌன் ஆட்டு சாட்டே பண்ணி எடுத்துருவோம். ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சால்ட் எதுவுமே போட தேவையில்லை இப்போதைக்கு, ஏன்னா இப்போ சால்ட் போட்டிங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், அதனால் இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் மஷ்ரூம் அப்படியே சுருங்கிடும். ஸோ இதில் வந்து நல்ல ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நினைக்கிறேன். ஸோ இப்போ மஷ்ரூம்ஸை பாருங்கள், நல்ல கலர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்சம் வந்து கூல் ஆகட்டும். நம்ம இப்போ வந்து அதோட கீஷோட ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கீஷோட ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 முட்டை வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஒரு கீஷ் தான் பண்ண போகிறேன். அது எந்த மோல்டுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மோல்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பால், ஸோ 2 முட்டை 1/2 கப் பால். ஸோ யூஸ்வலாக க்ரீம் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் இன்றைக்கி லைட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் சீசனிங் சால்ட்டு கொஞ்சம், நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹர்ப்ஸ் ஏதாவது போடணும், பார்ஸ்லி ஏதாவது போடணும், அதுனா போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அதுக்கப்புறம் பெப்பர். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட கீஷோட அந்த ஃபில்லிங். ஓகே, ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய எக்கு வந்து நம்ம கீஷை வந்து செட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட பஃப் பேஸ்ட்ரியில் பண்ண போகிறேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ வந்து ஓகே ஹெல்த்தியாட்டு உங்களுக்கு காணிக்கலாம். பஃப் பேஸ்ட்ரி நிறைய பேரால் ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு ஹோல் வீட் க்ரஸ்ட் பண்ண போகிறேன், குவிக் கட்டு. ஸோ இதில் வந்து 1 கப் கோதுமை மாவு வச்சுருக்கேன், அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், எந்த ஆலிவ் ஆயில்னா ஆலிவ் ஆயில், 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நல்லா இப்படி இது பண்ணிடுங்க, ரப் பண்ணிவிடுங்க. ஸோ இது பட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரிக்கு. ஸோ அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் வந்து ஆயிலை வச்சு பண்ணுறோம். ஓகே, ஸோ நல்லா அந்த மாவில் எண்ணெய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவை நல்லா ரப் பண்ணிட்டோம். இதில் நான் வந்து சீசனிங் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது இது ஆப்ஷனல் தான், இந்த இது வந்து ஃப்ளேவராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீசனிங் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்குது பாருங்கள், கோதுமை மாவில் ஆயில் பண்ணணும். இப்போ வந்து இதில் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 கப் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ வந்து இதில் லைன் பண்ணிடலாம், இதை ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்
ஷார்ட் crust பேஸ்ட்ரி மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஆயில் வச்சுருக்கிறதுனால பட் ஹெல்த்தியானது கொஞ்சம். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த நம்ம ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டது வந்து ஒரு நல்லது தான். ஏன்னா இந்த இது வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ரோல் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப தின்னாக ரோல் பண்ணணுன்னு இல்லை, பட் ஓரளவுக்கு தின்னாக ரோல் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப திக்காக ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் குக் ஆகும்போது. ஸோ நான் வந்து இதை கைடாக வச்சு ரோல் பண்ணியிருக்கேன். இதை விட பெருசாட்டு. இப்போ இதை வந்து நம்ம இந்த பேனில் லைன் பண்ணிடலாம். ஸோ பஃப் பேஸ்ட்ரியில் பண்ணணும்னு நினச்சதை டக்குன்னு ஒரு கோதுமை மாவில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டிலேயே பண்ணுற அளவுக்கு டக்குன்னு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதனால தான். ஸோ நம்மளோட லைன் பண்ணியாச்சு நம்மளோட பேனை. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட போகிறோம். அதுக்கு ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாட்டு லைன் பண்ணியாச்சுன்னு. ஸோ இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த பேஸில் நல்லா ப்ரிக் பண்ணி விட்ருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம், ப்ரீ பேக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது வந்து பஃப் ஆகாமல் இருக்குதுக்கு வேண்டி. என்னடா? ஸோ 180 டிகிரி செல்சியஸ் வரேன் சொல்லிட்டு வரேன் இங்கே வரேன். ஸோ 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து இதை வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கீஷ், அந்த ஹோல் வீட் கீஷ், அதோட பேஸ் வந்து பேக் ஆயாச்சு. ஸோ இது டோவாக இல்லை. ஸோ நம்ம வந்து மாவாக இருக்கும்போதே ஃபில்லிங்கை ஊற்றுனீங்கன்னா அந்த ஃபில்லிங்கும் வெட்டாக இருக்குமா. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கம்மியாயிரும். ஓகே, அதனால தான் நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த அழகான இதுக்குள்ளாடி ஃபில்லிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி ஃபில்லிங் உங்கள் ஆப்ஷனல் தான். நான் வந்து கேரமலைஸ்ட் ஆனியன், நம்ம வச்சுருக்கிற மஷ்ரூம், தாராளமாக ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபில்லிங் எல்லாமே அந்த குக் ஆகி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன், குக் பண்ண சிக்கன் போட்டுக்கலாம் இதில். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ரெண்டும் வந்து காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீஸ். ஸோ சீஸ் ஆட் பண்ணிடுங்க. சரி, வேஸ்ட் பாஸ்கெட்டில் போட்டு. ஓகே, அங்கே இருக்கு, அண்ணா இருக்குல்ல. ஸோ சீஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கீஷ் கஸ்டர்ட் ஆட் பண்ண போகிறோம். அண்ணா இருக்கு. கரெக்டாக இருக்குது. கஸ்டர்ட் பண்ணது வந்து கரெக்டாக இந்த ஒரு இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வச்சு அகெயின் ஒரு 15 மினிட்ஸில் கூடவே ஆகும், உங்களுக்கு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ பேக் ஆகி முடித்தோடனே காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கீஷ் வந்து இந்த ஃபில்லிங்கை ஊற்றுனதுக்கப்புறம் நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணியிருப்பேன். ஸோ எடுக்கும்போது இந்த இது வந்து அப்படி ஜஸ்ட் செட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம்.
ஓகே, ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கீஷ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு.